ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். பாருங்கள், நம்ம கார்டனில் முதல்ல உங்களுக்கு காட்டுறது நம்ம எல்லோ ரோஸ் தான். எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக பூத்துருக்குதுன்னு. முதல்ல நம்ம 2 ரோஸ் கிள்ளிட்டோம். இன்றைக்கி 3 ரோஸ் பூத்துருக்குது. இன்னும் 4-5 அரும்பு இருக்குது, அது நாளைக்காக பூக்கும். நம்ம இந்த 3 ரோஸும் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். கனகாம்பரமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இன்றைக்கி கனகாம்பரமும் நம்ம எடுத்துடுறோம். கனகாம்பரம், ரோஸு, செம்பருத்தி இன்றைக்கி பூக்கலை. இந்த கனகாம்பரமும் இன்றைக்கி நல்லா பூத்துருக்குது. ரோஸ் 6-7 ரோஸ் பூத்துருக்குது, நாட் ரோஸுங்க. இந்த பட்டன் ரோஸ் 2 பட்டன். இந்த பன்னீர் ரோஸ் 4-5 பன்னீர் ரோஸ் பூத்துருக்குது. இந்த வெயில்னால் அந்த இதழ்கள்லாம் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், பன்னீர் ரோஸு 5-6 ரோஸ் பூத்துருக்குது. இதையும் நம்ம ஈவினிங் டைமில் நம்ம டிகாஷன் வைக்குவோம்ல, அதில் இந்த ரோஸும் செம்பருத்தியும் போட்டு நம்ம டிகாஷன் வைக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய கனகாம்பரம் பூ பூத்துருக்குது. இதை கட்டினா எப்படி ஒரு 1/2 முழம் ஆகும். நம்ம இதை கட்டி நம்ம வைக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இன்னும் பெருசாகலை. இன்றைக்கும் பார்க்குறோம் கத்திரிக்காய் கிள்ளலான்னு சொல்லிட்டு, ஆனால் கத்திரிக்காய் இன்னும் பெருசாகலை. அதனால் பார்த்துட்டு இன்றைக்கும் விட்டுடுறோம். இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகும் பொழுது கத்திரிக்காய் நம்மளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. நம்மளது எல்லா கனகாமரம் செடியிலையும் பூ பூத்துருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கனகாமரம் தான் எல்லாத்துலேயும் நல்லா அழகாக இருக்கும், கலர் அந்த மாதிரி இருக்கும். தக்காளி செடியிலையும் இன்னும் கலர் மட்டும் மாறி இருக்குது, அது இன்னும் பழுக்கலை. பாருங்கள், மேலே இருக்கிற தக்காளி மட்டும் கலர் மாறி இருக்குது. அது இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பழுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கிள்ளலாம். தக்காளி நம்ம கிள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கே கிள்ளிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் செடியிலேயே பழுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தக்காளி. நான் இப்போயும் பூ வைக்குது. சின்ன சின்ன பூவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் இது வெயிட் தாங்காமல் இந்த தக்காளி செடியிலேருந்து கீழே சாயுது. இனிமேல் ஒரு நாளைக்குன்னா நான் அதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கட் பண்ணி விட்டோம்னா தான் இருக்கிற தக்காளி எல்லாம் பெருசாகுமா. ஸோ நான் பார்த்தேன், இந்த நாளைக்கு இந்த சின்ன சின்ன பூவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் இருக்கிற தக்காளி எல்லாம் பெருசாகும். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று 4-7 செம்பருத்தி பூத்துச்சு, இன்றைக்கி 1 தான் பூத்துது. அதனால் இன்றைக்கி செம்பருத்தி செடியில் அவ்வளோ அறுவடை இல்லை நம்மளுக்கு. ரோஸ் மட்டும் 7-8 ரோஸ் பூத்துருக்குது. எல்லோ ரோஸ் 3, 10க்கு மேலே ரோஸ் மட்டும் பூத்துருக்குது. இந்த கருவேப்பிலை செடி பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் நடணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்த்துன்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அதை எடுத்து வேறு ஒரு பெரிய தொட்டியில் நடணும். நம்ம ரோஸ் நம்ம கிள்ளிக்கிறோம். போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோவும் ரெட்டும் கலந்தது. இந்த பட்டன் ரோஸும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரோஸ் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெருசு பெருசாக பூக்கும் முன்னாடியெல்லாம். இப்போ தான் இது ரொம்ப சின்னதாக பூக்குது, பட்டன் ரோஸ் ஆகிடுச்சு. நம்ம கரும்பில் உளுந்து செடி வருது நிறைய. அதனால் உளுந்து செடியெல்லாம் இருந்தாக்கா பூச்சி மாவு பூச்சி எல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அவரைக்காய் செடியிலையும் நிறைய அவரைக்காய் வைக்குது, பூ நிறைய வைக்குது. இன்றைக்கும் ஒரு நம்ம 5-10 அவரைக்காய் நம்ம கிள்ளிட்டோம். இந்த மாந்துளிர் நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம டிகாஷன் வைக்கும்போது அதில் போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம டெஸ்ட்டு பண்ணுறோம், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்துருக்குறேன், மாந்துளிரும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் நாளைக்கா சொல்கிறேன். நல்லா இருந்தால் நீங்களும் அது போல் பண்ணி பாருங்கள். முருங்கை மரத்தில் இன்னும் பூ வரல, முருங்கை இலை மொத்தம் பழுக்குது. பூ எப்போ தான் வைக்கும்னு தெரில. பூ வந்தால் தான் இதில் முருங்கைக்காயே வைக்கும். நான் அந்த முருங்கைக்காய்க்காக ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். சாமந்தி பூ இன்னும் அரும்பாக தான் இருக்குது. இதுவும் இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும் போல் இருக்குது பெருசாக பூக்கிறதுக்கு. இது அழகாக இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் சாமந்தி. கொய்யாக்காய் மரத்தில் நிறைய துளிர் வருது. முன்னாடியே நம்ம ஏர் பேக் போடுறதுக்காக கொஞ்சம் கொய்யாக்காய் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், செம்பருத்தி இலையும் எடுத்துகிட்டு வந்தோம். மறுபடியும் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நாளைக்கு தான் நம்ம எடுத்துன்னு வரணும். அவரைக்காய் பூ நல்லா இருக்குது.
அவரைக்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, நல்லா இருக்கிற அவரைக்காய் மட்டும் நானே எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பாருங்கள், நம்ம வீடியோவில் காட்டுறேன். அவரைக்காய், இந்த மாங்காய் துளிர் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நீங்களும் அது போல் உங்கள் வீட்டில் இருந்தாக்கா இந்த மாந்துளிரெல்லாம் எடுத்து டிகாஷன் வச்சு குடிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அரளி செடியில் நிறைய பூ பூத்துருக்குது. பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு கலையிலையும் ஒரு பூ வச்சுருக்குது. நிறையா 6-7 பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா செடியிலையும் எல்லா கலையிலையும் பூ வச்சுருக்குது. இன்னும் இது கண்ணுக்கு இதுவும் அந்த பட்டன் ரோஸ் மாதிரியே கலரு, அதனால் அழகாக இருக்குது செடியில் இருக்கும்போது. இது நம்ம கிள்ளி எடுத்துன்னு போகலாம், பூஜை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து பூ எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.